இன்னைக்கு தேதியில் Volkswagen பிராண்டோட என்ட்ரி லெவல் காராகவே அவங்களுடைய மிட் சைஸ் எஸ்யூவியான டைகுன் எஸ்யூவி தான் இருக்கு. ஒரு காலகட்டத்தில் பட்ஜெட் பையர்ஸ் கூட Volkswagen ஆக்சஸ் பண்ற மாதிரி போலோ இருந்தது. அண்ட் இந்த ஹேட்ச்பேக் டிஸ்கண்டினியூ பண்ணப்பட்ட பிறகு அடுத்து இந்த போலோவை ரீலான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற செய்தி அடிக்கடி வந்துட்டே இருந்தது. Volkswagen நிறுவனம் இந்த ரூமர்ஸ்க்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. இதற்கு பிறகு போலோ பிராண்டிங்கை என்ட்ரி லெவல் கார்களில் கொடுக்க போறதில்லை அப்படிங்கறத திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எதனால இப்போ சப் 4 மீட்டர் அல்லது என்ட்ரி லெவல் காரை பத்தி பேசுறோம் அப்படின்னா Volkswagen நிறுவனத்தோட குரூப் கம்பெனியான ஸ்கோடா நிறுவனம் அவங்களுடைய சப் 4 மீட்டர் காம்பாக்ட் எஸ்யூவியான கைலாக் மூலியமா இந்தியாவில் இதுவரைக்கும் அவங்க பார்த்திராத அளவுக்கு சக்சஸை பார்த்திருக்காங்க. இதுக்கு முன்பாக ஸ்கோடா நிறுவனத்திடம் இருந்த பிராண்ட் இமேஜே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸ்கோடா கார்கள் கிரே டு டிரைவா இருக்கும், பட் ரிஸ்கியான கார்கள் பிரீமியம் மற்றும் ஸ்கேரியான ஓனர்ஷிப்ல இருக்கும். எந்தூசியாஸ்டுக்கு மட்டுமே இந்த கார்கள் பொருந்தும், ஃபேமிலிஸ்க்கு இது பொருந்தாது அப்படிங்கிற பல மித்ஸ் இருந்தது. இது எல்லாத்தையுமே ஸ்கோடா கைலாக் பிரேக் பண்ணியிருக்கு. ப்ராக்டிக்கல், ப்ரெடிக்டபிள் மற்றும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி என்ட்ரி லெவல் காராக இந்த கார் இருந்து வருது. இதன் காரணமாக மாதம் கிட்டத்தட்ட 6000 கார்களுக்கு மேலே ஈஸியாக விற்பனை செய்கிறாங்க ஸ்கோடா நிறுவனம். இதே சக்ஸஸை Volkswagen நிறுவனம் டேஸ்ட் பண்ணுறதுக்காக அவங்களுடைய சப் 4 மீட்டர் காம்பாக்ட் எஸ்யூவியை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. Volkswagen நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பிரேசிலில் டெரா அப்படிங்கிற என்ட்ரி லெவல் காரை விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த காரோடைய பிளாட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் MQB-AO பிளாட்ஃபார்மில் ஏற்கனவே இந்தியாவில் விற்பனை ஆகிட்டு இருக்கிற கைலாக்கை பேஸ் பண்ணது தான். வீல் பேஸை பொறுத்த வரைக்கும் 2566 mm இருக்கு. அதே 1 லிட்டர் TSI இன்ஜின், 6 ஸ்பீட் மேனுவல் மற்றும் 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனோட குளோபல் லெவலையும் விற்பனை ஆகிட்டு இருக்கு. பட் குளோபல் லெவலில் விற்பனையாகிற டெராவுக்கு இருக்கிற ஒரே ஒரு ப்ராப்ளம், அது 4 மீட்டர் லென்த்துக்குள்ளே வரல. இந்தியாவில் மட்டுமே இந்த ரூல்ஸ் இருக்கிறதுனால 4 மீட்டருக்குள்ளே கொண்டு வரதுல Volkswagenக்கு ஒரு சில சேலஞ்சஸ் இருக்கு. மேலும் ஸ்கோடா கைலாக் மாதிரியோ குஷாக் மாதிரியோ இது அப்ரைட் ஸ்டாண்ட்ஸ்ல இல்ல, ஒரு கிராஸ் ஓவர் எஸ்யூவி லுக்ல இருக்கு Volkswagen டெரா. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் Volkswagenக்கான என்ட்ரி லெவல் கார்களுக்கான டிமாண்ட் இன்னுமே இருந்துட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். Volkswagen அப்படிங்கிற பிராண்ட் இன்னுமே கார் எந்தூசியாஸ்ட் மற்றும் போலோ ஓனர்ஸ் கிட்ட எக்கச்சக்கமாக பாப்புலர் ஆயிருக்கு. பட் 10 லட்சம் ரூபாய் பட்ஜெட்குள்ள என்ட்ரி லெவல் பிரைஸ்ல எந்த காருமே இல்லை Volkswagen நிறுவனத்திடம். இதை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக Volkswagen டெராவை மாடிஃபை பண்ணி 4 மீட்டர் லென்த்ல இந்தியாவில் லான்ச் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. இதுதான் அவங்க அஃபிஷியலாக வெளியிட்டிருக்காங்க. சப் 4 மீட்டர் என்ட்ரி லெவல் கேட்டகரியில் எஸ்யூவி மட்டுமே கொண்டு வரும். போலோ போன்ற ஹேட்ச்பேக்கு இதன் பிறகு வாய்ப்பில்லை அப்படின்னு திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காங்க. Volkswagen நிறுவனத்தோட கார்கள் எப்பவுமே சேஃப்டி ரேட்டிங்ல சுப்ரீமா பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த Volkswagen டெராவும் ரீசெண்டாக கண்டக்ட் பண்ணப்பட்ட லாட்டின் என்கேப்ல ஃபுல் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. அட்வான்ஸ்டு சேஃப்டி சிஸ்டமான ADAS உட்பட பல ஃபீச்சர்கள் குளோபல் மாடல்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்தியாவிலையும் இன்னைக்கு தேதியில் என்ட்ரி லெவல் கார்ஸ்லேயே ADAS உட்பட பல கார்கள் வெளிவந்துட்டு இருக்கு. இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது கான்ஷியஸாக 8 லட்சம் ரூபாயிலேருந்து 10 லட்சம் ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்ல என்ட்ரி லெவல் வேரியன்ஸை வச்சாங்க அப்படின்னா எக்கச்சக்கமான மாருதி ஃப்ராங்ஸ், ஹியூண்டே வென்யூ போன்ற கார்களுடைய டாப் அண்ட் பையர்ஸ் கண்டிப்பா Volkswagen நிறுவனத்துடைய கார்களை டெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் இது எல்லாத்துக்கும் மேல Volkswagen நிறுவனத்திலும் இருக்கிற இந்த 1 லிட்டர் TSI இன்ஜின் இந்த செக்மெண்ட்லேயே மோஸ்ட் பவர்ஃபுல் இன்ஜின் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஸோ Volkswagen நிறுவனம் அவங்க தரப்புல இருந்து லான்ச் பண்ண போற சப் 4 மீட்டர் பட்ஜெட் எஸ்யூவிக்கு உங்களை எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.